என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, அதிகமாக சம்பளம் வாங்குகிறவர்கள், அதிகம் சம்பாதிப்பவர்கள் கடனாளி ஆக முடியாது. ஆனால் அந்த காலத்தில் அதிக சம்பளம் வாங்கிய எம்ஜிஆர் கடனாளியாக இருந்தார் என்று நடிகர் ஜெய்சங்கர் ஒருமுறை சொல்லி இருக்கிறார். இப்படி சொல்வதற்கு காரணம் இல்லாமல் இருக்காது. பொதுவாக மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கும் நடிகர் ஜெய்சங்கருக்கும் ஆகாது, இருவருக்கும் பிரச்சனை உண்டு என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் அப்படி சொன்னதில்லை. ஜெய்சங்கர் எம்ஜிஆரை மதித்தார், எம்ஜிஆர் ஜெயசங்கரை மதித்தார். ஒருவரை ஒருவர் மதித்து பண்போடு நடந்து கொண்டார்கள். அந்த காலத்தில் நடிகர்கள் அதிக சம்பளம் வாங்கியவர் எம்ஜிஆர் தான். ஆனால் அவர் கடனாளியாகவே இருப்பார். எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமான சினிமா கம்பெனி முதலாளிகளிடம் கடன் கேட்டு பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த கடனை அடைப்பதற்காக அவர்களுக்கு கால் சீட்டு கொடுத்து படத்தை முடித்து கொடுப்பார் எம்ஜிஆர் என்று ஜெயசங்கர் சொன்னபோது, அதிக சம்பளம் வாங்கும் ஒரு நடிகர் கடனாளியாக எப்படி இருக்க முடியும் என்று எழுத்தாளர் இருகூர் இளவரசன் கேட்டதற்கு, பணத்தை பெட்டியில் வைத்து பூட்டும் பழக்கம் எம்ஜிஆர் அவர்களிடம் இருந்ததில்லை. நாங்கள் எல்லாம் நாளைக்கு என்ன செய்வது, எதிர்காலத்திற்கு சேமிப்பு தேவை இருக்குமே என்று பார்த்து பயந்து செலவு செய்து பணத்தை சேமிப்போம். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் நாளைக்கு என்ன செய்வது என்றோ, எதிர்காலத்திற்கு தேவை இருக்குமே என்றோ ஒருபோதும் சிந்திக்க மாட்டார். தன்னை நம்பி உதவி கேட்டு வருபவர்களுக்கு தன்னிடம் இல்லை என்கின்ற சொல்லை அவர் ஒருபோதும் சொல்லி உதவி கேட்டு வந்தவர்களை திருப்பி அனுப்பியதில்லை. 5000 ரூபாய் இருந்தால் அந்த காலத்தில் ஒரு திருமணத்தை நடத்திவிடலாம் என்கின்ற ஒரு காலம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படத்திற்கு வாங்கிய சம்பளம் 12,000, 15,000. தான் இப்படியான சம்பளத்தை வாங்கிய போது அந்த பணத்தை அப்படியே தனக்கு என்று எடுத்துக்கொள்ள மாட்டார். தன் வீட்டு வாடகைக்கும் உணவுக்கும் தேவையான தொகையை மட்டும் எடுத்து வைத்து கொண்டு விட்டு பாக்கி பணத்தை எல்லாம் தன்னிடம் உதவி கேட்டு வந்தவர்களுக்கு கொடுப்பார். நலிந்த நாடகக்காரர்களின் வீட்டு குழந்தைகளின் படிப்பு செலவிற்கும் ஏழைகளின் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கும் கொடுத்து உதவி விடுவார் எம்ஜிஆர். ஆக எம்ஜிஆர் அதிக சம்பளம் வாங்கிய போதும் அவர் கடனாளியாக காரணம் இதுதான் என்று அந்த காலத்தில் அவருடன் நடித்த ஜெயசங்கர் அவர்கள் சொன்னது பசுமரத்து ஆணியாக என் இதயத்தில் இருக்கிறது என்று எழுத்தாளர் இருகூர் இளவரசன் தன் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஆக வள்ளல் எம்ஜிஆர் அதிகமாக சம்பளம் வாங்கிய போது அதிகமானவர்கள் அவரால் பயனடைந்தனர் என்பது எத்தனை நல்ல பண்பு பாருங்கள். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் என்று பாடியது போல வாழ்ந்து காட்டினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.